அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத். அன்பு உறவுக்கு இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவனு கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த என்னென்ன வேலை வாய்ப்புங்கிறது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. குறிப்பாக உங்களோட நண்பர்கள் சகோதரர் வேலை தேடிக்கிட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா நண்பா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுமாதிரி நமக்கு வீடியோவும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நேரத்தில் போஸ்ட்டும் அப்டேட் பண்ணுறோம். அந்த போஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஜாப்பையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த ஜாப்பும் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம போஸ்ட்டும் நம்ம ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த போஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் வீடியோவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து, சரிங்களா? இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சு 5 டெஸ்ட் மேட்ச்லேருந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலாந்து 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து இந்தியா ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. சரிங்களா? 4 மேட்ச் முடிஞ்சு போச்சு. அதில் கடைசி மேட்ச் தான் இப்போ 5ஆவது மேட்ச் தான் டெஸ்ட்டு. இது முக்கியமான டெஸ்ட்டு, 5ஆவது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து வின் பண்ணாலும் கப் எடுத்துருவாங்க. இல்லை இந்தியா வின் பண்ணுச்சுன்னா மேட்ச்சு 2-2 ட்ரா ஆயிரும். சரிங்களா? கப்பு யாருக்குமே இல்லாத மாதிரி ட்ரா மேட்ச் ஆயிரும். ஒரு நேரத்தில் மேட்ச்சு ட்ரா பண்ணிட்டாங்கன்னா, அதாவது இங்கிலாந்தோ இல்லை இந்தியாவோ மேட்ச் 5ஆம் மேட்ச் ட்ரா பண்ணிட்டாங்கன்னா இங்கிலாந்து தான் கப் ஆகும். ஏன்னா அவங்க 2 மேட்ச் வின் பண்ணிக்கிறனால இங்கிலாந்துக்கு கப் ஆயிரும். சரிங்களா? அதனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை வீழ்த்தி 2-2 ட்ரா பண்ணி மேட்ச் சமன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு மேட்ச்சு. எதுக்குனாலும் பார்த்திங்கன்னா முக்கியமான வீரர்கள் யாருமே கிடையாது. சரிங்களா? அறிமுகம் வீரர்களை வச்சு இந்த இங்கிலாந்து டூரிஸ்ட் போயிருந்தாங்க. அறிமுக வீரர்களை வச்சு தான் இந்த மேட்ச் நடத்தியிருந்தாங்க. நல்லா சிறப்பான ஒரு மேட்ச்சு தான். எல்லாருமே அவங்களோட என்ன மாதிரி ஒரு பங்களிப்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் பங்களிப்பு கொடுத்து இந்த ஒரு மேட்ச் முக்கியமான மேட்ச். எல்லாருக்குமே ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா முன்னணி வீரர்கள் யாருமே கிடையாது. அதாவது ரோஹித் கிடையாது, உங்களுக்கு விராட் கோலி கிடையாது, அதுக்கப்புறம் ரஹானே, புஜாரா, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அஸ்வின், அது பார்த்திங்கன்னா அஸ்வின் அவர்கள் யாருமே கிடையாது. அதனால் எல்லாமே அறிமுக வீரர்கள் வச்சு தான் இந்த ஒரு மேட்ச் போயிருந்தாங்க, டூரிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லணும், இந்த 5ஆம் மேட்ச் ரொம்ப ஒரு சிறப்பாக போயிருந்துச்சு. முகமது சிராஜ் பார்த்திங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருந்தாப்புல இந்த ஒரு இன்னிஸில், செகண்ட் இன்னிஸில். அதுமாதிரி பிரதி கிருஷ்ணா அவர் 4 விக்கெட் எடுத்திருந்தாப்புல. ஜடேஜா, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், இவங்களோட முக்கியமான ஸ்கோர் நல்ல ஒரு ஸ்கோர் வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா டார்கெட்டு 374 டார்கெட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான மேட்ச் தான். இன்றைக்கி நல்லா மேட்ச் ட்ரா பண்ணி ஒரு சந்தோஷமான ஒரு விக்கெட்டையும் எடுத்து மேட்ச் 2-2 ட்ரா பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நீங்கள் ஏன் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறீங்க? கிரிக்கெட் எனக்கு ரொம்ப ஆர்வம் தான். நான் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன். அதனால் எனக்கு கிரிக்கெட்டுங்கிறது ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிரிக்கெட் விளாடுவோம், அதிகமாக விளாடுவோம் கிரிக்கெட்டு. இப்போ நம்ம வெளியில் போனோம்னா மேட்ச் விளாட்றது கிடையாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் இருந்தேன், அப்போயே நான் கிரிக்கெட் விளாண்டுருந்தேன். அதுக்கடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கும்போதும் அப்போயும் கிரிக்கெட் விளாண்டுருந்தேன். இப்போ சமீப காலமாக ஒரு 4-5 வருஷமாக நம்ம கிரிக்கெட் விளாடலை. சரிங்களா? அதனால் கொஞ்சம் டச் இல்லை. பட் கிரிக்கெட்டுங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் ஸ்கூல் படிக்கும்போதும் எனக்கு கிரிக்கெட்டுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களான்பா? ஓகே, நம்ம வேலை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஹயல். சரிங்களா? சவுதி அரேபியா ஹயலுங்கிற ஏரியாவுக்கு ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க. இந்த ஹயலுங்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா மலை பிரதேசம் கூடிய ஒரு பிளேஸு. சவுதி அரேபியாவில் ஹயலுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான். டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி உள்ளது. நல்லாயிருக்கும். ஒரு கூலிங்கான ஒரு பிளேஸ் தான். அந்த இடத்துக்கு சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவரு ஹயலுக்கு கேட்டிருக்காங்க. 1-8 சம்பளம், ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கிறோம். சரிங்களா? இதில் ஏஜ்னு பார்த்திங்கன்னா 35க்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 35 வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க. இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்து முஸ்லீமுக்கு பிரச்சனை கிடையாது. லைசன்ஸ் வேல்யூ டேட்டில் இருக்கா இல்லை எக்ஸ்பைரி டேட்டாக இருக்காங்கிறது நீங்கள் தான் செக் பண்ணிக்கிறணும். அதே இதில் எக்ஸிட்டில் போயிருக்கீங்களா இல்லை லீவில் போயிருக்கீங்களா கரெக்டாக நமக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சவுதி லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் குறிப்பாக பிடிஎஃப்பில் தான் அனுப்பணும். ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் அனுப்புங்க. அதே இதில் நீங்கள் சவுதியில் இருந்தீங்க, எத்தனை வருஷமாக எந்தெந்த இடத்துல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லா காரும் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு அரபியில் ஒரு வீடியோ வேணும். சரிங்களா? இது எல்லாமே சப்மிட் பண்ணிங்கன்னா நம்ம ஆஃபீஸில் கொடுத்து இந்த இடத்துக்கு ரெடி பண்ணலாம். முக்கியமான ஒரு பிளேஸு ஹயலுங்கிறது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்டான பிளேஸு. சவுதியில் முக்கியமான பிளேஸ் அதுதான் ஹயல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தாய்ஃப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹயலு, தாய்ஃப், இது 2 பிளேஸுமே நல்ல ஒரு பிளேஸ் தான். சரிங்களா? அதுக்கடுத்து ரியாத் நமக்கு டிராஃபிக்கான ஒரு பிளேஸு. தமாமும் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத பிளேஸு. மக்கா பற்றி ஆல்ரெடி தெரியும். மக்காங்கிறது ஒரு புனிதமான ஒரு யாத்திரைக்கு உண்டான ஒரு பிளேஸு மக்கா. அதே நேரத்தில் மதினா அதே மாதிரி தான் ஒரு புனிதமான யாத்திரைக்கு உண்டான ஒரு பிளேஸ் மதினா. தமாம் கொஞ்சம் டிராஃபிக்கு குறையான பிளேஸ் தான். சரிங்களா?
அதனால் ஹயலுங்கிற பிளேஸுக்கு சவுதி லைசன்ஸு ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க. விருப்பம் உள்ள நண்பர்கள் சகோதரர்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. அதே இடத்துலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். எல்லோரும் நினைக்கிறாங்க நான் வந்து வீட்டில் விசா வாங்கி கொடுக்குறேன், இல்லை அங்கிட்டு விசா வாங்கி கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நண்பா, அந்த மாதிரிலாம் கிடையாது, சரிங்களா? என் வேலையே பெரும் வேலையாக இருக்குது. இன்றைக்கி தான் மொதல் டியூட்டியே, அதுவும் குறிப்பாக அதுவும் சொல்ல மாட்டேன் பாருங்க. இன்றைக்கி தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் டியூட்டி வந்திருக்கோம், ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு வந்திருக்கோம். ஒரு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் நம்ம ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு வந்திருக்கோம். அதுவும் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் உங்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிக்கப் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா நண்பா? ஆமாம், இதுக்கப்புறம் நமக்கு இனிமேல் கண்டினியூவாக நமக்கு ஹாஸ்பிட்டல் டியூட்டி வந்துடும், ஓகேங்களா? எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அங்கிட்டும் விசா வாங்கி கொடுக்குறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆஃபீஸ்லேருந்து விசா சொல்கிறாங்க, எந்தெந்த இடங்கிற சொல்கிறாங்க, நம்ம அதை வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா? நம்ம அதை வச்சு தான் அப்டேட் பண்ணுறோம். என்னோடய சுயநலத்துக்கு லாபத்துக்கோ இல்லை ஆஃபீஸோட சுயநலத்துக்கு லாபத்துக்கோ மற்ற எதுவுமே நம்ம வந்து ஒரு தரமாக அவங்களுக்கு இதுவாக நம்ம எந்த ஒரு அப்டேட் நம்ம கொடுக்குற கிடையாது. என்ன வேலை, என்ன சம்பளம், என்ன டியூட்டி, இதை தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். விருப்பம் நண்பர்கள் சகோதரர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிங்க. அதுவும் குறிப்பாக வரக்கூடிய நண்பர்கள், சரிங்களா? சில பேர் எல்லாமே கேட்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா, ஃப்ரீயாக விசா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், நம்ம அக்கா கட்டி கொடுத்தோ இல்லை தங்கச்சி கட்டி கொடுத்தோ, மச்சனாக இருக்கட்டும், சொந்த பந்தம் யாராக இருந்தாலுமே யாரும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்கங்க. யாருமே எந்த ஒரு நாடுக்கு, அரபு நாடுக்கும் சரி, நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலுமே யாரும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, சரிங்களாண்டா? ஓகே, இதே புரிஞ்சுக்கிருப்பீங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.